வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுப்பன்றிகள் பூரா விவசாயத்தை பூரா அழிக்குது. வாழை, கரும்பு, கடலை அத்தனை விவசாயமும் இப்போ அழிச்சிக்கிட்டு வருது அப்படின்னு நம்ம சொன்னோம். காலையில் போய் நட்டுட்டு வருவாங்க, உழப்பி அடித்து கொம்புட்ட தீவி எதாவது இருக்க போகிறா திண்டு போயிடும். கடைசியில் பார்த்தா வட்டி வாசிக்கு வாங்கி கரும்பு போட்டேன், வாழையை போட்டேன், பருத்தியை போட்டேன், கடலையை போட்டேன்னு சொன்னால் இது போய் நூற்றுக்கணக்கான பண்ணி போய் ஊருக்குள்ளே பூந்து அது வாட்டுக்கு உழப்பி அடித்து நாசப்படுத்தி எல்லாம் போகுது. ஆக மொத்தம் விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணவே பிடிக்கல. விவசாயம் பண்ண நட்ட வருது. காரணம் என்ன? இங்கிட்ட ஒரு பக்கம் மழை இல்லை, இங்கிட்ட ஒரு பக்கம் விலைவாசி இல்லைங்கிறது வேற பக்கம், வேற விஷயம். ஆனா காட்டுப்பணி வந்து அழிக்குதுங்க. ஆக மொத்தத்துல நைட்டு காவலுக்கு போக முடியல. ஏன்னா 50 மணி 100 மணி வருது, ஆளை கூட கொண்டு விடும். அப்படி நிலைமையெல்லாம் இப்ப எல்லா ஊர்கள்லயுமே இருக்கு. ஏறக்குறைய எல்லா ஊர்லயுமே இருக்கு. எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பன்னியை வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்ட கலெக்டருக்கும் படையெடுத்து போயிட்டாங்க விவசாய ஊரம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய ஊரம் ஐயோ பண்ணி அழிக்குதுன்னு போய் வார திங்கக்கிழமை அதே போல விவசாயிகள் குறைது இருக்கும் கூட்டம், அதே போல மாதம் குறைது இருக்கும் கூட்டம், எல்லாத்துக்கும் பண்ணி பெட்டிஷன் தான் முக்கால்வாசி பெட்டிஷன் பார்த்தாங்க. அவர் ஸ்டாலின் இருக்கும்போது பார்த்தாரு, எடப்பாடி இருக்கும்போதும் பார்த்தாங்க. ஆக அது என்னடா அவன் சுட்டு கொள்ளணுமே அப்படின்னா அது வனவிலங்குல வருதுங்கிறேன், சுட முடியாது அப்படின்னு. சரி கண்டும் காணாம சுடுங்க. ஃபாரஸ்ட் ஒரு பக்கம், கவர்மெண்ட் ஒரு பக்கம், ஆனா ஆள் போடுறேன், சுடுறதுக்கு ஆள் போடல. ஃபாரஸ்ட் சட்டம் என்ன சொல்லுது, விலங்கியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா மலைக்கு அடிவாரத்துல 1 கிலோமீட்டர்ல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா பண்ணியே சுடக்கூடாதுங்க. இங்கிட்டு எத்தனை கிலோமீட்டர் மலையும் இங்கிட்டு கிட்டத்தட்ட கிடையாது. எங்க சிவகங்கை மாவட்டத்துல மலை எங்க இருக்கு? மலை கிட்டத்தட்ட கிடையாது. ஆனா பண்ணி நூற்றுக்கணக்கா தெரியும். இங்க பார்த்தாலும் நைட் எந்திரிச்சா வீட்டுக்குள்ள வர்றது மட்டும்தான் பாக்கி. எல்லா பக்கம் வாங்கி அதை கிழங்கு எடுத்து அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், பண்ணி பெருகிருச்சு. இது ஏன் பெருகுச்சு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முன்னாடியெல்லாம் நரி நிறைய இருக்கும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை, எனக்கு 20 வயசா இருக்கும்போது நரி நிறைய இருக்கும். நரிக்கு பயந்துக்கிட்டு நாங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு அரிக்கை லைட் எடுத்துக்கிட்டு கம்பு கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்க 3 பேர் 4 பேர் எங்க வீட்டுல எல்லாரும் போவோம். 3 பேர் 4 பேரை பார்த்தோம்னா அது ஊழையிடும் போதே நமக்கு பயமா கிடக்கும். அப்புறம் நாங்க எங்க ஆளை பார்த்தோம்னா 3-4 பேர் தான் ஓடிப்போம். ஒரு ஆளா இருந்தா நிறைய கொண்டு விடும் நம்மள. நிறைய எத்தனை இடத்துல கொண்டதா கூட எல்லா இடத்துலயும் செய்திகள்லாம் இருக்கு. ஆனா நாங்க 3-4 பேர் போட்டு நரி கத்திக்கிட்டே கிடக்கும். இங்கிட்டு ஒரு 20 நரி கத்தம், அங்கிட்டு வடக்க ஒரு 20 நரி கத்தம், தெற்க ஒரு 20 நரி கத்தம், நரி சத்தம் தான் கேட்கும். ஆக மொத்தத்துல நரிய தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆபத்தான விலங்கு எதுவுமே கிடையாது. நம்ம நரிக்கு பயந்துக்கிட்டு பேசாம இருந்தோம். கடைசியில பார்த்தா நரி என்னாச்சுன்னே தெரியல, நரி இனமே அழிஞ்சு போச்சு. நரி இனம் அழிஞ்சு போனோடனே பண்ணி பெருக்கெடுத்துக்கிடுச்சு எல்லாருக்கும். நரி விவசாயத்தை அழிக்கல, விவசாயத்துக்கு நன்மை, விவசாயத்துக்கும் நன்மை செஞ்சிச்சு. ஆனா பண்ணி அப்படி கிடையாது. படையெடுத்து பூரா எல்லாத்தையும் நாசப்படுத்தி விவசாயிக்கு நட்டான், அதுவும் குத்தி கொள்றது. அதுபோல எல்லா வகையிலும் மகசூல் குறைஞ்சு போறது, உழப்புற எல்லா வகையிலுமே திக்குமுக்காடி போய் கிடைக்கும் விவசாயி. இந்த நிலையில எங்க ஊர் பக்கத்துல தூதைன்னு ஒரு கிராமம், தூதையில ஒரு கிராமம். நேத்து ஒரு பையன் போயிருக்காப்புல காட்டு, அதாவது எப்படின்னா அவர் கரும்பு ஓட்டிருக்காரு, மாமா தென்னகரம்பிள்ளைங்கிறவர் கரும்பு ஓட்டிருக்காரு. அந்த பையன் என்ன பண்ணிக்க, அந்த ஏற்கனவே அந்த பன்னி தொல்லை அதிகமா இருக்கு, கம்மாக்குள்ள பன்னி தொல்லை அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இவர் வேலி பிடிச்சி சட்டம், அதாவது அனுமதி கொடுக்க மாட்டாங்கல்ல, ஃபாரஸ்ட் எப்படி அனுமதி கொடுப்பேன், அதாவது சூரிய ஒளியில இருந்து வாங்கக்கூடிய வேலியெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்தாங்கன்னா அதுக்கு 100கணக்கான ரூல் சொல்றேன். அது பண்ணுங்க, இப்படி எவனும் வாங்க மாட்டேன், சுறுசுறுமா ஓடி போகுமா. செம்பு வேலிங்கிறேன், அப்புறம் சூரிய அடுப்பு வேலிங்கிறேன், அதெல்லாம் ஓடி போயிடும். அதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கடினமாகவும் இருக்கு. லோனுங்கன்னு வாங்கி அது கவர்மெண்ட்ல மானியம் கொடுத்து அதெல்லாம் மாற்றுறதுக்கும் பெரும்பாலான விஷயங்கள் அது ரூபா இல்லைங்க. கடைசி நெருக்கி போடணும். அப்போ என்ன செய்யறாங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபா வட்டி வாசிக்கு வாங்கி பயிரிடுறாங்க. அப்போ அவங்கள காப்பாற்றணும். கவர்மெண்ட்டை நம்பிக்கிட்டே இருந்தா இவன் தோட்டம் அழிஞ்சுவோம், கரும்பு அழிஞ்சுவோம், வாழை அழிஞ்சுவோம். வாங்கின கடன்காரனுக்கு பதில் சொல்லணும், பேங்காரனுக்கு பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அப்போ என்ன செய்யறாங்கன்னா நைட்டு என்ன செய்யறாங்கன்னா இழுத்து கரண்டில் இழுத்து ஒரு வேலி மாதிரி போடுறாங்க, பண்ணி வராத அளவு. காலையில போய் அந்த குக்கி எடுத்து விட்டுறாங்க. இதுதான் நடைமுறையா இருந்தது. இது 1 வருஷம் 2 வருஷமாவே இந்த மாதிரி பண்றாங்க. இல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி கூடாமே இந்த மாதிரி பண்றது வழக்கம். இது எல்லா மக்களுக்குமே தெரியும். இந்த பையன் இறந்திருக்காப்புல, 26 வயசு பையன், ஒரு தூய கிராமத்தை சேர்ந்த வந்து இறந்திருக்காப்புல. ஆனா அவருக்குமே தெரியும் இந்த இடத்துல வேலி இருக்கு, வைக்குது, இங்க வேலி, கரண்ட் வேலி இருக்குன்னு தெரியும், அவருக்கும் தெரியும். ஆனா எல்லா நேரமே மனுஷ எச்சரிக்கையா வாழ முடியாது. ஏதாவது ஒரு நேரம் எச்சரிக்கையெல்லாம் தவிடு பொடியாகி விதி வந்து ஆளை கழுவி நின்று போயிடும். எல்லா மனுஷனுமே எச்சரிக்கையான மனுஷன் தான், அவரும் இல்லை, இறந்தவர் மட்டும் இல்லை, எல்லா மனுஷன் உலகத்துல இருக்க அத்தனை மனிதன் எச்சரிக்கையான. ஆனா விதி வரும் பொழுது எல்லாமே மயங்கி போகும். அப்படியே அடிபட்டு நம்ம ஏதாவது ஒன்று நடந்து போவோம், எப்படியாவது ஒரு இடத்துல சாவு வரும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வச்சது இவரை பிடிச்சி இப்போ உள்ள அடைச்சிட்டாங்க.
1 மாசமோ 15 நாளோ ரிமாண்ட் பண்ணி இப்போ உள்ள அடைச்சிட்டாங்க திருப்பாச்சி ஸ்டேஷன்ல. தூத கிராம மக்கள் பூரா வந்து பெட்டிஷன் கொடுத்து அவங்க ஒரு இதா இருக்காங்க. இப்ப ஏற்கனவே எங்க ஊர் பக்கத்துல மாறுநாடுங்கிற கிராமத்துல 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் இதே மாதிரி வேலைக்கு இதே மாதிரி கரும்புக்கு கரண்ட் இழுத்து சட்டவிரோதம் ஒரு கரண்ட் இழுத்து அவங்க போனோம்னா 3 வருஷத்துக்கு போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்று கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும், கவர்மெண்டால் நடவடிக்கை எடுக்க முடியல. சரி, இவங்களும் கரண்ட் வேலி வைக்கலைன்னா விவசாயம் அழிஞ்சுவோம். கவர்மெண்ட் நம்பிக்கிட்ட தரிசா போட முடியுமா? கவர்மெண்ட்டுக்கு லாபம் நட்டமா பிள்ளை ஊட்டியை காப்பாற்றணுமே. பிள்ளை காலம் முழுக்க வந்திருக்க வேலையை வந்து நாங்க பண்ணி அழிக்குதுங்கிறக்கா சும்மா ஓட முடியுமா? முடியாது. ஆக மொத்தத்துல ஏதாவது நம்ம ஒரு தடுப்பா ஒரு வேலை பார்க்க வேண்டியது. அது முன்னாடி ஒவ்வொரு கயிறா கட்டுவாங்க, எல்லாம் அத்துக்கிட்டு வந்துருச்சு. இப்ப கரண்ட் பிடிச்ச உடனே இப்ப முன்னாடி பண்ணியெல்லாம் வராம போயிருச்சு. இந்த பையன் போய் மாட்டி இறந்து போனாப்புல பாவம் வருத்தப்படுறான். ஆனா கவர்மெண்ட் இதுக்கு என்னதான் வழக்கம் சொல்ற? இது ஒரு ஆள் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை பேர் சாத்தியம் போறேன். இன்னைக்கு நேரத்தில் இல்ல, நீ இல்ல, சட்டவிரோதமா முள்ளு வேலி கரண்ட் கம்பி இழுக்க கூடாதுங்கிறது உங்களுக்கும் தெரியுது, இழுக்கிறவனுக்கும் தெரியும். ஆனா விவசாயத்தை காப்பாத்தணுமே, விவசாயத்தை காப்பாற்றணும். நீ நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற. காட்டு பண்ணிக்கு என்னன்னு இறுதியான தீர்ப்புன்னு சொல்ல மாட்டேங்கிற. எந்த பூரா சுட யாரு சுடுறதுக்கு வந்திருக்கான்? சுடுறதுக்கு ஆளும் இல்ல. நைட்டு 4 பேரை கூட்டிட்டு போனா 4 பேரையும் முட்டி கொண்டே விடும் பண்ணி. சும்மா நினைச்சுக்கிட்டீங்களா? ஒன்னொன்னு 140 கிலோதுல இருந்து 300 கிலோ வரைக்கும் இருக்கான் பண்ணி. 300 கிலோ இருக்கான் ஒரு பண்ணி. இரணியட்சங்கிறவன் ஒரு அரைக்க ஒண்ணு இருந்தேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அரைக்க ஒண்ணு இருந்தேன், இரணியகசிவனுடைய தம்பி. அவன் என்ன வேண்டிய பூமியை பாய் மாதிரி சுட்டு பூமி கடல் கீழே கொண்டு வைக்கான். மகாவிஷ்ணு என்ன செய்யறாரு? பூமி கீழே போக முடியாது அப்படிங்கிறதுக்காக சும்மா போக முடியாது, தொலைச்சுக்கிட்டே போகணும், கும்பிட்ட தொலைச்சுக்கிட்டே போகணும். அப்ப என்ன பண்றது? பன்றி உருவம் எடுத்து தொலைச்சிக்கிட்டே போறாரு. பாருங்க பன்றி எவ்வளவு பெரிய வல்லமையானதுன்னு பாருங்க. கடலுக்குள்ள போய் பூமியை பந்து மாதிரி சுருட்டினவனை போய் கடலை தொலைச்சு பூமியை தொலைச்சு அப்படி போய் மீட்டிட்டு வந்தாரான். மகாவிஷ்ணு மீட்டிட்டு வந்தாரான் அந்த பூமி. அப்ப பன்னிக்கு எவ்வளவு பெரிய வலு இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி வலுவை மனுஷன் போய் என்ன செய்ய முடியும்? பண்ணிய போய் அப்ப சுடு, ஆள் சாகுறான்ல, சட்டவரம் வேலி இழுக்கிறான்ல, அப்ப நீ என்ன செய்யணும்? சுடியா, சுட மாட்டேங்கிற, ஆளும் போட மாட்டேங்கிற. சுட்டா வேற மாதிரி போயிடும், ஆறு மேலா பற்றும் போகும் வரும். எத்தனை 445 கிராமம் இருக்கு சிவகங்கை மாவட்டத்துல. எல்லாத்துக்கும் ஆள் போடணும்ல. குறைஞ்ச வச்சா 1000 ஆள் போடணும். 2000 ஆள் போட பத்தி பண்ணியை சுடலாம். பண்ணி 1000 2000 போட முடியுமா? போலீஸே இங்க புடுங்க மாட்டாம கிடக்க. போலீஸே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 200 300 போலீஸ் இருக்கக்கூடிய இடத்துல 20 போலீஸ் இருக்கான். நீ என்னத்த பண்ணி சுடுறதுக்கு என்னத்த ஆள் போட போற? இது நடக்கிற வேலையாது, நடக்காது. ஆகும்போது அவங்கவுங்களை காப்பாத்திக்கிறதுக்கு சில வேலைகள் பார்ப்பாங்க. ஒண்ணு சுடுங்க, சுட முடியல அப்படின்னா நரிதே வளர்க்கணும். நான் ஏற்கனவே அதையும் சொன்னேன், நரிதே வளர்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன். பண்ணி பெருகினதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆய்வு, சின்ன ஆய்வு பண்ணுவோம். பண்ணி ஏன் பெருகுச்சு நாட்டுல? பண்ணி பெருகினதுக்கு காரணம் அதனுடைய நேரடியா உணவு உட்கொள்றது வந்து ஓனாய் தான் முக்கியமான காரணமா. பண்ணியை பிடிச்சு திங்கிறதுல ஓனாய் தானே. ஓனாய் என்ன அழிஞ்சு வச்சா காட்டுக்குள்ள. சரி, அடுத்து என்னன்னா சிறுத்தை இனம். சிறுத்தை இனமும் அழிஞ்சு வச்சான். சரி, அடுத்து புலி இனம். புலி இனமே கிடையாது. அதுக்காக மேகமலையில புலியை வளர்க்கணுங்கிறேன். இங்க பார்த்தாலும் பண்ணியா இருக்குங்கிறதுக்காக மேகமலைய ஃபாரஸ்ட் ஆக்கி அடர்ந்த காட்டு பகுதியா உருவாக்கி புலியை வளர்க்கணுங்கிறேன். இப்ப என்னாச்சு? அங்க அதை கொள்றதுக்கு மிருகமே கிடையாது. 2வது அதுக்கு நோயும் வராதான். பண்ணிக்கு நோயே வராதான். நோய் வந்து சாகாதான். அவ்வளவு திடகாத்திரமானதுதான். 300 கிலோ 400 கிலோன்னா அதுக்கு எந்த நோய் வரப்போகுது? நோயே வராது. ஆக அதுக்கு வெளியில இருந்து எந்த ஆபத்துமே கிடையாது. தாராளமா உள்ள இருந்துச்சு. உள்ள கொள்றதுக்கு ஆள் இல்ல. சுதந்திரமா இங்கே வரல. ஏன் இங்க வரல? இவ்வளவு நாளா உலகம் இருக்கிற வரைக்கும் பண்ணி இருந்துச்சுல. ஏன் நாங்க 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அந்த பண்ணியெல்லாம் ஊருக்குள்ள வரல? ஏன் காட்டுக்குள்ள வரல? ஏன் கரும்பை திங்கல? ஏன் வாழையை பேக்கல? ஏன் கடலையை திங்கல? என்ன காரணம்? இங்க நரி இருந்துச்சு, உயிருக்கு ஆபத்து. நரி இருந்துச்சுன்னா உயிருக்கு ஆபத்துங்கிறக்கா அந்த காட்டுக்குள்ளேயே தங்கி இருந்திருக்கு. இங்க எதுவுமே இல்ல, ஊட பூந்துருச்சுகள். நமக்கு எதிரிங்க வெளி உலகத்துல ஆளே கிடையாது. அப்புறம் என்ன இறங்கிருச்சு சரசரன்னு. எத்தனை குட்டி போடுது? பண்ணி பல குட்டி போடுக்கிறேன். பண்ணி 10 குட்டி போடும். 3 மாதத்துக்கு இறக்க 10 குட்டி போடும். தாங்க முடியுமா? நம்ம சுட முடியுமா? ஒரு ஆளா வச்சுக்கிட்டு 4 பேரை வச்சுக்கிட்டு பண்ணிய 300 குட்டி எங்கன குட்டி ஓடுது, எங்கன குஞ்சு ஒரிக்குது, எங்கன வேலை பார்க்குது நம்ம பார்த்துக்கிட்டு தெரிய முடியுமா? உலகத்துல பார்க்க முடியாது. ஒன்னும் நிறைய வழக்கு நான் 3 வருஷம் ஆச்சு சொல்லி. ஆனா அந்த காதுல வாங்கி இந்த காதுல வெட்டிய. இப்ப என்னாச்சு? நீ பேப்பர்ல போட்டுருக்காங்க நிறைய வழங்க அப்படின்னு பேப்பர்ல போட்டுருக்காங்க. ஏழை சொன்னா இறப்பு நீ கேட்காதும்ப. நாங்கெல்லாம் ஏழை சின்ன ஆளுங்க சொன்னா நீ எல்லாம் கேட்க மாட்டீங்க. இப்ப என்னாச்சு? நீ பேப்பர்ல எழுதிக்கேன் நிறைய உடனே வளைங்கிறேன். நிறைய உடனே வலை. அப்பதான் இங்க விவசாயம் பண்ண முடியும். அப்பதான் இங்க பயிரிட முடியும். எல்லாம் நட்டப்பட்டு போய் எல்லாம் மருந்து குடிச்சாக வேண்டியது. எல்லாரும் இப்படி கம்பி வெளில சிக்கி எல்லாரும் சாக வேண்டியது. அதனால ஒண்ணு நிறைய வலை. நிறைய வளர்க்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சுடவும் மாட்டேன் நீ. அதுக்கு அந்த சட்டம்பா இந்த சட்டம்பா இதும்பா அதும்பா லொட்டு லொசுக்கும்ப. அதனால ஆக்கப்பூர்வமா நடவடிக்கையில இறங்கணும் கவர்மெண்ட். சும்மா ஒரு கம்பியில சிக்கிட்டா ஏன் கம்பி கரண்ட் கம்பி ஏன் இழுக்கிறேன் ஒரு மனுஷன்? அதை சொல்லும் போதுல இவர்னு இல்லை, எவரா இருந்தாலும் ஏப்பா இழுக்கிறேன்? வேற வழியே இல்லை, நீ நடவடிக்கை எடுக்கல இழுக்கிறேன்.
இந்த அப்பா ஒரு அப்பா வெட்டி செத்து போனேன். என்ன பண்றது? அப்ப தப்பு யாரு மேல இருக்கு? உன் மேல நடவடிக்கை எடுக்காதானே கம்பி வேடு வருது, சட்டவிரோதமான மின் கம்பி வேடு வருது. இதுக்கெல்லாம் என்ன என்ன பதில் சொல்ற? இதுக்கு கேஸா? உங்க மேலே கேஸ் போடணும். கலெக்டர் மேலேயும் கவர்மெண்ட் மேலே கேஸை திருப்பணும் நாங்க நினைச்சா. இதெல்லாம் என்ன பழக்கம்? நடவடிக்கை ஒண்ணு 3 வருஷம் இன்னைக்கு நேத்தா பண்ணி வந்துச்சு, நேத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தானா? 3-4 வருஷமா இந்த பிரச்சனை தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும். இது கவர்மெண்ட் என்ன பிரச்சனை? சட்டசபை வரைக்கும் பேசுனீங்க, என்ன நடவடிக்கை? ஒண்ணுமே நடவடிக்கை. விழுந்தவன் இப்போ மாட்டினவே செத்தேன், இவன் அம்பாடு இழுத்துக்கிறவன். சரி பாருங்க, நடவடிக்கை துரிதமா எடுங்க.